ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு தக்காளி தோசை செய்யறதுக்கு நம்ம 3 கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசியும் 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ண அரிசியில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து காஞ்ச மிளகாவும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. நமக்கு அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக அரைஞ்சி வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 2 பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு வந்து தோலோடவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு வந்து ஒரு 10லேருந்து 15 மிளகு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து 1 ஸ்பூன். அரிசி வந்து ஒரு 3 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. நம்ம இந்த காஞ்ச மிளகாவை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்ச அரிசியும் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கிரைண்டர்லேயே ஒரே டைமாக கூட போட்டுக்கலாம். கிரைண்டரில் நீங்கள் போடும்போது ஃபஸ்ட்டு தக்காளி நம்ம போட்டதெல்லாம் ஃபஸ்ட்டு அதே மாதிரியே மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் சேர்த்து நீங்கள் ஒன்றா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் அரைச்சதுக்கப்புறமா மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் மட்டும் நமக்கு புளிச்சா போதும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம தாளித்து கொட்டி தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்கறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், முந்திரி பருப்பு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் ஒரு 4-5 முந்திரி பருப்பு அந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. கோஸ் வந்து ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணது, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. அதுக்கடுத்தது கேரட் வந்து திருவனது கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு பாதி கேரட் மட்டும் திருவி எடுத்துக்கலாம். ஒரு 2 ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் தாளிப்பு கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வர அந்த டைமில் கடலைப்பருப்போட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பும் முந்திரி பருப்போட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கோஸும் சேர்த்துக்கலாம். துருவன கேரட், கொத்தமல்லி தழை சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் இருந்தால் நமக்கு போதும். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா காய் வதங்க மட்டும் தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு லைட்டாக எல்லாம் கலந்து வந்தாலே போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி அரைச்சி வச்சுருக்க மாவு கூட நம்ம தாளிப்பு பண்ண இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம தாளிப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சு அதை ஹீட் பண்ணிக்கோங்க. தோசை தவா ஹீட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தோசை ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஓரத்தில் மட்டும் ஆயில் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்து இப்போ நமக்கு 2 சைடுமே தோசை நல்லா வெந்து வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டான தக்காளி தோசை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி தோசை வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சட்னி கூட நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த தக்காளி தோசை வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால சட்னி வந்து கொஞ்சம் காரமாக செஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.